வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் நர்சரி தான். யூஎஸ்ஏல ஹோம் டிப்போட்டில் ஒரு பிளான்ட் நர்சரி இருக்குது. அதை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ தான் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நம்ம பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்ஏல கேட்டட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோன்னா இந்த மாதிரி கேட் கிட்டே போனோன்னா நம்ம கேட்டட் கோட் இருக்கும், அந்த கோட் போடணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ரிமோட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த கேட் ஓப்பன் ஆகும். அப்பார்ட்மெண்ட்டில் என்ட்ரு ஆகும்போது தான் இந்த சேஃப்டி பர்பஸ் இந்த கோடு, இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சஸ்லாம் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம வெளியில் வரும்போது நம்மளுக்கு எந்த கோடும் கேட்காது. நம்ம கேட் கிட்டே அந்த வெஹிக்கிள் நிற்கும் போது டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். எனக்கு இந்த கேட்டை ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. பட் இந்த கீஸை நம்ம ரொம்ப சேஃபாக வைக்கணும். இது ஜஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க vlog-க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். பிளான்ட் நர்சரிக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் பிளான்ட் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே போகும்போது தான் இந்த பிளான்ட்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு. இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால பிளான்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. அந்த பிளான்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட்ஸும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பூலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த வெரைட்டிக்கு பார்த்திங்கன்னா 6 hours ஆஃப் சன் இந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு பிளான்ட்லேயும் கார்ட்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் கலர் லாவெண்டர் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வாங்கணும்னு ஒரு ஆசை தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நம்ம இங்கேயே ஓன் ஹவுஸ் இருந்ததுன்னா இது எல்லாமே வாங்கலாம். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா $4, $5. பட் இதெல்லாம் சீசனல் பிளான்ஸ். நானும் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பிளான்ட் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் அது நல்லா வளர்ந்துச்சு. பட் ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட்டை ஃபுல்லாகவே ட்ரை ஆகி வேஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளவரோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ இதுதான் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். ரோஸ் வெரைட்டிஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நார்மல் ரோஸ், பன்னீர் ரோஸ், பெங்களூர் ரோஸ், ஹைப்ரிட் ரோஸ். ஒரே பாட்டில் நிறைய கலர்ஸ் ஆஃப் ரோஸ் அந்த மாதிரி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த பூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா விலை தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. இது சம்மரில் வளர்க்குறத விட இதை வின்டரில் இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மரமாகவே அப்படியே விற்கிறாங்க. இது நம்ம தோட்டம் அப்படி வச்சுருந்தோன்னா நம்ம டைரெக்டாக போய் இந்த மரத்தை வாங்கிட்டு போயிட்டு நட்டாலே நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வரும்.
பசங்க பார்த்திங்கன்னா இதை வாங்குங்கம்மா அதை வாங்குங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி பூ, நந்தியாவட்டம், இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. இட்லி பூ, அந்த மாதிரி நிறைய பூக்கள் இருந்தது. பேப்பர் ஃப்ளவர் பாருங்கள். நம்ம இங்கே தனியாக வீடு வச்சுருந்தோன்னா இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாங்கலாம். பட் ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு தனியான ப்ராப்பரான வாட்டரிங் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். இல்லை தண்ணி எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு தனியாக ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறதா இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் வந்து மரமாகவும் இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி குட்டி பிளான்ஸாகவும் இருக்குது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் பிளான்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.